ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ பார்க்கலாம். என்னடா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சே, ஒரு சண்டையும் சத்திரமும் இல்லையே அப்படின்னு சுருதி அம்மா அப்பா ரொம்பவே நொந்துக்கிறாங்க. எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்டோம். அந்த முத்து பயலும் அப்படியே கமுக்கமாக இருந்துட்டான். அப்படியே முத்துக்களை சிப்பி பதுக்கி வைக்கிற மாதிரி தன்னோட கோவத்தை அமுக்கி வச்சுட்டானே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு பிளான் போடுறாங்க. இருக்கட்டும், நகையை அப்புறம் கழட்டி போட்டு சுதா அப்படி மெத்தையில் வச்சுருக்காங்களா ஸ்ருதி. உடனே மீனாக்கிட்ட ஒரு பிளான் போடுறாங்க. மீனா, நீங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைமா, அப்படி எப்படியே ஸ்ருதி எல்லாத்தையும் போட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரிங்கம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு மீனா என்ன பண்ணுறாங்க, நல்ல மனசோட போய் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதியோட செயின் எடுத்து மாலையில் வச்சிடுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனா. அந்த நேரம் கரெக்டாக 2 பேர் வந்துடுதுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஸ்ருதி அப்பா அம்மாவும் வேகமாக வந்து அடி திருட்டு நாயை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலைடி, என் மாமியாக்காரி எப்படி பேசினா பார்த்தியா, அம்மா அடி எப்படி பேசிவிட்டாங்க, அப்படியே வில்லி மாதிரி பேசுனாங்க. நல்ல அப்பா வர்றாருன்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு ட்ராமா போட்டு எப்படியோ ஃபங்க்ஷனை முடிச்சு விட்டோம். இனிமேல் வந்தால் என்ன வரட்டி என்ன, அவர் வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்மளை ஆஞ்சு விடும், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்படியே விஜயா செம்ம காண்டாரு அந்த பக்கத்து கேட்டுடுறாங்க. கேட்ட கையோட அட்டி இப்படி இல்லாமல் ஏமாத்திருக்க, உன்னை இருக்கட்டுன்னு ஒன்று அப்படின்னு ரூம்குள்ளே போக போகிறாங்க. அந்த சமயம் விஜயான்னு அங்கிட்ட ஒரு குரல் அண்ணாமலை கூப்பிட்டோன்னே, ஐயோ இவர் இருக்கட்டும் ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன், இவர் என் புருஷன் கூப்பிட்டாரு அப்படின்னு அங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே விஜயா அந்த சைடு போனதோட என்ன பார்த்தா இங்கே எப்படியும் ஒரே கலவரமாக இருக்குது, சண்டை சச்சரவாக நடந்துட்டுருக்கு. யார் எடுத்தது, நீ தான் எடுத்த செயினா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லைம்மா நான் அப்போல்லாம் திருட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அண்ணா வந்துட்டு எங்கள் வீட்டு பொண்ணு அப்படி தப்பாக சொல்லிடாதீங்கம்மா, நான் கழி பெருங்கிறாங்க. கையில் செயினும் கையுமா கையோட பிடிபட்டுட்டோம், திருட்டு நாயே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மீனா கதறாங்க, துடிக்கிறாங்க, அழுகுறாங்க. ஆனால் யாருமே சபையில் நம்பவே இல்லை. நான் சபையில் எல்லாரும் நம்புகிறாங்க, ஆனால் ஸ்ருதியும் அவங்க அம்மா அப்பாவும் ஸ்ருதி அங்கேருந்து வர்றாங்க, ரவியும். ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பயங்கர சண்டை வந்துடுது. மீனா அழுகுறாங்க. நீ ஏழை பொண்ணு தானே, உனக்கு என்ன நகை இருக்குது, எதுவுமே கழுத்துலேயே மஞ்சள் கயிறு தான் கட்டியிருக்க, நகையை பார்த்தா உனக்கு ஆசை வந்துருச்சு, திருட்டு நாயே அப்படின்னு வாசுதேவனை அடிக்க போயிடுறாரு. தான் பொண்டாட்டியை பேச பேச முத்துக்கு கோவம் வருது, வேகமாக போகிறாங்க. ஆனால் அண்ணாமலை கையை பிடிச்சி முத்துவை இறுக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே அடிக்க போயிட்டா, பொண்டாட்டி இன்னொருத்தன் அடிக்க போனால், அதுவும் தான் மேலே தப்பே இல்லைன்னு அடிக்க போனால் கோவம் இருந்தானுங்க எந்த ஆம்பளைக்கும். படான்னு இழுத்து அரைஞ்சிடறாரு பாருங்க வாசுதேவனுக்கு, குருமி கூத்தாடுற அளவுக்கு அப்படியே சொய்யின்னு போய் விழுகிறாங்க. பார்த்தா அங்கேருந்து ரவியும் ஸ்ருதி வந்துடுறாங்க. வேகமாக, ஐயோ என் புருஷனை அடிச்சிட்டியாடா, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எங்கள் செலவு பண்ணிவிட்டு எங்கள் சொத்தையை தின்னுட்டு எங்களே திட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்து ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, என்ன அங்கிள் என்ன இப்படி எங்கள் அப்பாவை போட்டு இவர் அடிக்கிறாரு பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் ஒரு படிக்காத ஆள் முட்டாளுன்னு நினச்சேன், இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் சபையில் எங்கள் அப்பா ஒரு வயசானவர் கூட பார்க்காம அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு ஸ்ருதி திட்டுறாங்க. ஸ்ருதி திட்டுறதை பார்த்துட்டு எல்லாருமே, அம்மா அந்த தம்பி மேலே ஒரு தப்பு இல்லைம்மா, பாவம் அந்த பொண்ணு மாலையிலேருந்து அந்த செயினை எடுத்தேன்னு சொல்லுது, செயினை எடுத்துட்டா நகை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அதுவும் இவ்வளோ சபையில் எல்லார் முன்னாடியே அடிக்க போயிட்டாருமா. இப்போ முத்து மட்டும் அடிக்கலைன்னா அந்த பொண்ணை இவர் அடிச்சிருப்பாருமா, இன்னொரு வீட்டு பொண்ணை ஒரு வயசானவர் அடிக்கலாமா, அது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஸ்ருதி பார்க்குறாங்க. அப்படியே சொன்ன உடனே மீனாவை பற்றி சொன்னால் எதுவுமே அது பொய் தான் எல்லாரும் சொல்கிறது அப்படின்னுட்டு, அம்மா மம்மி டாடி என்ன சொல்கிறீங்க, இல்லைம்மா அவள் மாலையிலேருந்து செயினை கழட்டிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா, எடுத்து அமுக்க பார்த்தா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை ஸ்ருதி நான் என்னை பற்றி உனக்கு தெரியாத, நான் அப்படிலாம் எடுக்கவில்லை, நீங்கள் ஏன் மீனா பதறீங்க, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான்னு அப்படியே அதை செய்கிறாங்க. என்ன மொழி அப்புறம் நாங்கள் பொய் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. பொய் சொல்கிறீங்க உண்மை சொல்கிறீங்க இல்லைம்மா, நான் கொஞ்ச நாள்லேயே நான் மீனாவை பழகிருக்கேன், அவங்க எவ்வளோ ஒரு நல்லவங்க தெரியுமா, அவங்கள பற்றி எனக்கு தெரியும், இந்த முத்துவும் ஒரு பதட்டக்காரர் குடிக்காரரு என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் மீனாவையும் அங்கிளையும் அந்த வீட்டில் ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் வந்ததுலேருந்து ஏதோ பிரச்சனை நடக்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, இப்போ என்ன அவங்க வீட்டு இன்னொரு மருமகளுக்கு நீங்கள் பண்ணதும் உங்களுக்கு பிடிக்கல அதானே அப்படிங்கிறாங்க. அதனால மீனா மேலே பழி போட பார்க்குறீங்களா, அது ஒரு கால் நடக்காதுமா, மீனாவை என்றைக்குமே நான் கூட பிறந்த சிஸ்டராக தான் நினைக்கிறேன், என் சிஸ்டருக்கு ஒன்றுனா நான் விட மாட்டேன், சபையில் வச்சு அந்த பொண்ணை அடிக்க போகலாமா, அவங்க எவ்வளவோ சம்பாரிச்சாங்க, அந்த அதுலேருந்து ஒரு நகை வாங்க நினைக்கிறையே, தான் புருஷனுக்கு தான் கார் வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளவு நகையுமே மாமியார் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் கலட்டி வீசி எறிஞ்சாங்க, நகைக்கு ஆசைப்படுறவங்களா மீனா, அது மட்டும் இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி புட்டு வைக்க முத்து அப்படியே வியந்து போய் பார்க்குறாங்க. மீனாவும் என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டியம்மா அப்படின்னு கண்ணு கலங்குது. அந்த நேரம் தெய்வமாக ஸ்ருதி தெரிகிறாங்க அவங்க மனசுக்கு. அப்படியே மோளே அப்படின்னு சொல்லிட்டு, சே இப்படி இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மோளே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நீ வா நம்ம வீட்டுக்கு, எப்படிம்மா நம்ம வீட்டுக்கு வரணும் தானே பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு காலம் நடக்காது, நான் என்றைக்குமே ரவியை பிடிச்சதை நான் கல்யாணம், அவனுக்கு ஆசை பூரா எல்லாரும் கூட்டு குடும்பம் வாழணும்னு தான், நான் அந்த குடும்பத்திலே வாழ்ந்துக்கிறேன், அண்ணாமலை அங்கே இருக்க வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, மீனா ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்கள புரிஞ்சுக்காம அப்படி நடந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சூப்பர்மா,
ரொம்ப நீ நல்லதாக சொன்ன இன்னைக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டு, ஏய் நல்ல சண்டை நடந்துட்டு இருக்கு, உன் பற்றி ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து ரோஹிணி, மீனா நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, ஏதாவது கேட்டிருந்தா நாங்கள் கூட நகை தந்திருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. குழம்புன குட்டையில் மீனை பிடிக்கலான்ட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, ஓகே பலாருன்னு ரோஹிணிக்கு ஒரு அறை கொடுக்குறாங்க. அவங்க, ஐயோ ஏன் ஆண்டி என்ன அப்படியே அடிக்கிறீங்க, நகையை திருடினது அவங்க, வாயை மூடுறி, அவள் ஏழை ஏதாவது இருக்கலாம் தான், அதுக்காண்டி இங்கே வந்து நகை திருடா நீ நினைக்கிறியா, ஃப்ராடோட மொத்த உரிமை நீடி. ஆண்டி என்ன சொல்கிறீங்க, நீ எல்லாம் பேசுனதை கேட்டேன்டி, நான் அப்புறம் வச்சுக்கலான்றது, இந்த பிரச்சனை வரந்தே நான் இங்கே வந்துட்டேன். உங்கள் அப்பா என்னது, உங்கள் அப்பா வராருன்னு சொல்லிட்டு கடைசியில் வரவே இல்லை, ஆனாலும் இந்த கிளவி இந்த விஜயாவை நம்ம ஏமாத்திட்டேன் பார்த்தியா, அப்படி நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன் அப்படின்னு நான் அப்படியே விடத்து போய் நிற்கிறாங்க. நான் உன்னை வீட்டில் வந்து வச்சுக்கிறேன், இன்னும் என்னென்ன பொய் வச்சிருக்கிற, என்ன ஏமாத்த பார்க்குற, நீ உண்மையிலே மலேசியாதானா இல்லை பணக்காரியா, எல்லாத்தையும் வீட்டில் வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ எல்லாருமே நினைக்கிறாங்க, யாருக்கெல்லாம் குழி வெட்டுறோம் அதில் நம்மளே போய் விழுகிறோமே அப்படின்னு ஸ்ருதி அம்மாவும் நினச்சிக்கிறாங்க, ரோஹிணியும் நினச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் நல்லாவே இருக்கும், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.